கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைமகன் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம இந்த வசனத்தை 2வது பகுதியை முதல் படிச்சுட்டு முதல் பகுதியை 2வது படிச்சு பாருங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை. இது முதல் பகுதி. 2வது பகுதி, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருக்கிறார். இப்போ 2வது பகுதி வாசிக்கிறோம். உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருக்கிறார், ஆகவே உம்மை தேடுகிறார்கள், நீங்கள் அவர்களை கைவிடுகிறதில்லை. நம்ம பேசி சொல்லி பார்ப்போம். ஏன்னா ஒன்றை தேட வேண்டும் என்று சொன்னால் அதன் மீது நம்பிக்கை இருக்கணும் நமக்கு, இல்லையா? இன்னைக்கு ஒரு கடவுளை நாம் தேடுகிறோம் என்று சொன்னால் கடவுள் மீது நம்பிக்கை இல்லைன்னா நம்ம தேட மாட்டோம், இல்லையா? 2வது, நம்பிக்கை வைக்கணும்னா அதை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஒன்றை தெரிந்தால்தான் அதை மீது நம்பிக்கை வைக்க முடியும். நம்பிக்கை வைத்தால்தான் அதை நாம் தேட முடியும். இந்த உலகத்துக்குண்டான எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி பரத்துக்குண்டானதும் அப்படித்தான். இப்போ கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. கிறிஸ்துவை அறியாதவர்கள் இருக்கிறாங்க, கடவுளை அறியாதவர்கள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இந்த உலகத்தில் நல்லா இல்லையா? எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்களா அப்படின்னா இல்லை, நல்லா இருக்காங்க. சரி, அவங்க ஒரு நாளைக்கு வீணாக போயிடுவாங்களா, அழிஞ்சு போயிடுவாங்களா அப்படின்னா, இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லா உயிரினங்களும் ஒரு நாள் என்னாகும்? மரிச்சு போகும், ஒரு நாள் அழிந்து போகும். ஒரு நாள் உண்டு. என்ன, ஒரு வாலிப வயசில் சில பேர் செத்து போவாங்க, வயதாகி சில பேர் செத்து போவாங்க, நடுத்தர வயதில் செத்து போவாங்க, இப்படியெல்லாம் இருக்கும். இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு நாள் மரிக்கத்தான் வேண்டும். இது உலக நியதி. இதுதான் பிறப்பின் ஒரு நியதி. இப்போ கடவுள் இல்லைன்னு சொன்னவங்க, கடவுளை அறியாதவங்க, அவங்களும் 70 வயசு 80 வயசு 100 வயசு வயசுக்கு இருந்திருக்காங்க, இருக்கட்டும், தப்பு இல்லை. ஒன்றை நாம் நினைவிற்கொள்ள வேண்டும். என்னன்னா, இது பூமிக்குண்டான வாழ்க்கை அல்ல, இது பரத்துக்குண்டான வாழ்க்கை. இதில் என்ன? இம்மையிலும் மறுமையிலும் சமாதானம், இம்மையிலும் மறுமையிலும் சமாதானம், இம்மையிலும் மறுமையிலும் சந்தோஷம், இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு ஆசீர்வாதம். இதுதான் இந்த வசனத்தினுடைய கருப்பொருள். அப்போ முதல் நாம கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும். இந்த கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறோம். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாமே எல்லாவற்றையும் அறிவியலினால் அறிந்து கொள்ள முடியாது. அறிவியலுக்கு எட்டாத நிறையா விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. இந்த பூமி எப்படி உருவாச்சு, மக்கள் எப்படி உருவானாங்க, மிருகங்கள் எப்படி உருவானாங்க, குரங்கிலிருந்து மனிதன் பிறந்திருக்கிறான் அப்படி சொன்னால் குரங்கு எதிலிருந்து பிறந்தது ஆராய்ச்சி பண்ண. அந்த குரங்கு பிறக்கிறதுக்கு மூல காரணமாக இருந்தது எதிலிருந்து பிறந்தது. அப்போ இதைய கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா கடைசியில் என்ன சொல்லுவாங்க? அது ஒரு இயற்கை அப்படின்வாங்க. அப்போ இந்த இயற்கை எப்படி உருவானது? இதெல்லாம் போக போக போயிட்டே இருக்கு. கடைசியில் ஒரு மூலதனம்னு ஒன்று இருக்கும், அது இறைவன். இப்போ நம்ம நேரடியாக ஆராய்ச்சியெல்லாம் எது இல்லாமல் அவரை நம்புகிறோம். நம்ம அவரை பார்க்கல, அவர்கிட்ட பேசலை, அவர் சொன்னதை நம்ம கேட்கலை. இருந்தாலும் அப்படி ஒருவர் இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை. இப்போ முதல்ல தெரிஞ்சுக்கிறோம், நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, மனித சக்திக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். அந்த சக்தியின் மீது நம்பிக்கை வைக்கிறோம், அதை தேடுகிறோம். இப்போ நாம் கடவுளை நம்பி இருக்கோம். நமக்கு இந்த வேதத்தின் வாயிலாக கடவுள் இன்னார் என்று அறிவிக்கும்படியான
பல விஷயங்கள் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேதத்தில் சொல்லி இருக்கிறபடி மனிதன் மிக எளிமையாக கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அதற்கு என்ன பண்ணணும், என்னவெல்லாம் இருக்கு, அதனுடைய அடையாளங்கள் என்ன என்பதை இந்த வேதம் மிக தெளிவாக சொல்லுது. அப்ப இதன் மூலம் நாம் என்ன பண்றோம், அவரை அறிந்து கொண்டோம். அவரை அறிந்து கொண்டு அவர் மீது முழு நம்பிக்கை வைக்கிறோம். சரி, நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும், நம்முடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் நம்மை வழிநடத்துவது, நம்மை இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கான வாழ்வாதாரத்தை கொடுப்பது எல்லாம் அந்த கடவுள் தான் ஒரு நம்பிக்கை வைக்கிறோம் இல்லையா? நம்பிக்கை வச்சுட்டு இப்போ அவரை தேட ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிறீங்களா? எப்படி நான் உங்களை என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக நான் இணைத்துக் கொள்வது? என்னுடைய வாழ்க்கை பாதையில் நான் எப்படி உங்கள் கரம் பிடித்து நடப்பது? அப்படிங்கிற அந்த தேடல் நமக்குள்ள வர்றப்ப நிச்சயமாக நம்மளை கைவிட மாட்டார். ஒரு நாள் நம்மை காணும்படியாக செய்யும். யோபு கடவுளை பார்த்ததில்லை, ஆனால் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சிருந்தார், கடவுளை அறிந்து கொண்டார். பல இன்னல்கள், சோதனைகள், பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவர் கடவுளை அறிந்து, கடவுளை துதித்து, கடவுள் மீது நம்பிக்கை வச்சுதான் இருந்தாரே தவிர அவரை பார்க்கல. ஒரு உச்சகட்ட நிலை வருகிறது, அந்த நம்பிக்கையிலிருந்து அவர் வலிமை போகவே இல்லை, அவரை தேடிக்கிட்டே இருக்கிறார். அவரோட நண்பர்கள்ட்ட கூட சொல்றாரு, நான் அவரை கண்டால் ஒரு சில கேள்விகள் கேட்பேன் அப்படிங்கிறார். அப்ப நான் என்னால் பார்க்க முடியும், அவரை ஒரு நாளைக்கு நான் பார்ப்பேன், பார்க்குறப்ப எனக்கு ஏற்பட்ட இந்த சோதனைகளை குறித்ததான கேள்வியை நான் அவரை கேட்பேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இருக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கை, அந்த அவரை நான் ஒரு நாள் தரிசிப்பேன்கிற ஒரு நம்பிக்கை, தேட ஆரம்பிக்கிறார். இந்த தேடல்ல அவர் ஒரு நாள் கடவுளை சந்திக்கிறார். யோபு 42ஆம் அதிகாரத்தை வாசிச்சுப்பார். என் செவிகளினால் தான் நான் கேள்விப்பட்டேன், இன்றைக்கோ என் கண்கள் உம்மை காண்கிறது. இந்த பிரச்சனையிலிருந்து என்னை எப்ப நீங்க விடுவிக்க போறீங்க அப்படின்னு அவர் கேட்பார். அதே விஷயம்தான் நம்முடைய வாழ்க்கை. அவரை அறிந்து கொண்டு அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை தேடுகிற போது நிச்சயமாகவே நாம் அவரை காண முடியும், நாம் அவரை உணர முடியும், நம்முடைய வாழ்க்கையில் அவர் இடைப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, இதுக்கு முழுமையான நம்பிக்கை வேண்டும். இந்த நம்பிக்கை இருக்கிற நீங்களும் நானும் நிச்சயமாகவே ஒரு நாள் அவரை காண முடியும். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுது. என்னன்னு, அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுவது கிடையாது. அவரை அறிந்து கொண்டு அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற பிள்ளைகள் அவரை தேடுகிற போது நிச்சயமாகவே அவர் கைவிடுவது கிடையாது. அன்பானவர்களே, உங்களையும் அவர் கைவிடப் போவது கிடையாது. யோபு பக்தன் எப்படி அவரை ஒரு நாள் தரிசித்தாரோ அதுபோல நீங்களும் நானும் நிச்சயமாகவே நம்முடைய கண்கள் அவரை காணும். அப்படி ஒரு ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் அவர் உங்களுக்கு தருவார், எனக்கு தருவார், நமக்கும் தருவார். நாம் அதுக்கு செய்ய வேண்டியது அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவர் மீது நம்பிக்கை வைக்கணும், அவரை தேடணும். நிச்சயமாகவே நம்முடைய கண்கள் அவரை காணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் வராது. அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை அறிந்து கொண்டு அவரை தேடுகிற போது அவர் கைவிடுகிறதில்லை என்கிற இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்மை அறிந்து கொண்டு உம்மீது நம்பிக்கை வைத்து உம்மை தேடுகிற எங்களை நீர் கைவிடாமல் பாதுகாக்க வேண்டுமாய் சொல்லிக்கிறேன். எங்கள் வாழ்க்கை பயணத்தில் எங்கள் கையோடு கை கோர்த்து கொண்டு எங்களை வழிநடத்த வேண்டுமாய் சொல்லிக்கிறேன். உடைய அன்பினாலும் உடைய கிருபையினாலும் உடைய வல்லமையினாலும் நீர் எங்களை வழிநடத்த தொடர்ந்து ஒரு கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டது. இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமென்.